தான் சொப்பனத்துல உங்களதான் கண்டுட்டு கிடந்தேன். இப்ப கண்ணு முழிச்சதும் நீங்களே வந்திருக்கிய. ஆனா அப்பா போட்டோவ ஆரெங்க வச்சிருப்பாங்க? ஒருவேளை மாமா மாமான்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்கதான் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்களோ. நான் வெசனப்படுதேன்னு அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. முதல்ல போய் கேப்போம். சாரி, நீங்க வந்ததை பார்க்கலாம், அதான் ஓடி வந்துட்டேன். பரவாயில்ல. அம்மா, நீயே இவ்வளோ அவசரமா ஓடுற? அரோ, அப்பா போட்டோவை இங்க வச்சிருக்காங்க. யார் வச்சாங்க, எப்ப வச்சாங்கன்னு எதுவுமே தெரியல. இன்னைக்கு நான் கண்ணு முழிச்சு பார்த்ததும் முதல்ல என் அப்பா முகத்துல தான் முழிச்சேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் தான் வச்சேன். நீங்க வச்சியலா? ஆமா, நீ மாமாவோட நினைப்புல எவ்வளவு வேதனைப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நைட்டு ஃபுல்லா நீ தூங்கவே இல்லை. எங்க அப்பா ஆறுதல் சொன்னதுனால உன்னை நீ மாத்திக்க முயற்சி பண்ற. ஆனா முழுசா மாற முடியாம கஷ்டப்படுற. ஒருத்தவங்க உயிரோட இருக்கும்போது பெருசா எதுவும் தெரியாது. ஆனா அவங்க இல்லைன்னா அவங்க நினைப்பதான் அதிகமா வரும். இப்போ மனசு முழுக்க மாமா நினைப்பு மட்டும்தான் இருக்கு. நீ எப்பவும் எந்திரிச்ச உடனே என் முகத்தை தான் பார்ப்ப. அது எனக்கு நல்லா தெரியும். இனிமே என் முகத்துல முழிக்கிறத விட மாமா முகத்துல முழிச்சா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் தான் நான் போட்டோவை ரெடி பண்ணி வச்சேன். என்னைய பத்தி இம்புட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிய. என்கிட்ட முகம் கொடுத்து பேசலனாலும் நான் வசனப்படக்கூடாதுன்னு நீங்க இம்புட்டு செய்வியன்னு நான் நினைச்சே பாக்கலங்க. எனக்கு வேற என்ன சொல்லுதுன்னே தெரியல. நான் அம்புட்டு சந்தோஷமா இருக்கேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நடந்துகிட்டத மனசுல வச்சுக்காத. உன் அப்பா இல்லாதப்ப ஒரு புருஷனா மட்டும் இல்ல, உனக்கு அப்பாவாவும் நான் தான் இருக்கணும். என் அப்பா உன்னை அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்காரு. ஆனா நான், அக்கா, ராதா நாங்களாம் தான் அவர் அப்பான்னு கூப்பிட முடியும். நீ மருமகனா மருமக தான். ஆனா நான் உனக்கு எல்லாமாவும் இருக்க முடியும். நீங்க என்னமோ சொல்லுதிய, எனக்கு என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. திக்கு முக்காடி போய் நெஞ்சடிச்ச மாதிரி நிக்க. இப்ப இதெல்லாம் பார்க்க பாட்டி மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீ கொஞ்சம் நார்மல் ஆயிடு, அப்புறம் நாமளே பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துருவோம்.